ஒரு மைனர் மாப்பிள்ளையா தான் இருக்கணும். எது என்னவா இருந்தாலும் சரி, இந்த நிலைமையில உன்ன அந்த முருகன் தான் காப்பாத்தணும். உஷாங்கடா, எனக்கு பயமா இருக்கு ராமு. உஷா ரொம்ப கோவத்தோட பெரியமேட்டு கிணத்து பக்கம் வேகமா போயிருக்கு. ஒருவேளை அது கிணத்துல குளிச்சிட்டு போகுது. சீக்கிரம் போய் காப்பாத்து. உஷா, உஷா. ஓஹோ, இங்கதான் இருக்கியா? ஆமா, என்ன நடந்துச்சு? கிணத்துல குதிக்க வந்த? என்ன வேலை நடக்கணும்? பட்டத்துல வந்தவ சோப்பா கொழுத்து கொய்யாப்பழம் மாதிரி இருக்கா, அவ பின்னாடியே போயிட்டா. இனிமேல் கிராமத்து இழந்து போயிட்டா நீ திரும்பி கூட பார்க்க மாட்டா. அட, புரியாத புலி முட்டையா இருக்கே. அவளுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லையா என்ன? அவ ஏதோ என்கிட்ட விளையாட்டு காட்டினா, அதனால ஆட்ட தடுக்க பதிலுக்கு விளையாட, அவ்வளவுதான். அவ ஆட்டத்தை அடக்கலாம் நினைச்சியா இல்ல என்ன ஆட்டி வைக்க நினைச்சியா? எனக்கு இது திருட்டு நாடகம். நாடகம் இல்ல உஷா, நான் சொல்றத நம்பு. நீ சொல்றத நம்ப. நான் ஒண்ணு பச்சை குழந்தை இல்ல. அந்த பட்டத்து பொண்ணோட தடுக்கு கொழுக்கு பிடிச்சிருச்சு. அதனால என்ன மாதிரி அவ பின்னாடியே போயிட்டேன். உஷா, நான் சொல்றத கேளு. நான் உன்னதான் உயிருக்கு உயிரா விரும்புறேன். இந்த வார்த்தையை சொல்லிட்டா இத்தனை நாள் என்ன ஏமாத்துற. இனிமே கிட்ட வராத, என்ன மறந்துரு. நிம்மதியா வாழ விடு. உஷா, உஷா, நான் சொல்றத கேளு. உஷா, 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 உஷா. எப்போ இல்லாத கதையா ஏன் இன்னைக்கு தண்ணி அடிக்கிற? எப்போ இல்லாத பிரச்சனை வந்ததால குடிக்கிறேன். அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, என்கிட்ட ஏன் விளையாடுறான்னு தெரியல. நான் ஏதோ கரடா செஞ்சு அதை பார்த்து உஷா கோபம் வந்துடுச்சு. இப்ப செத்துடுவேங்கிற, கிணத்துல குதிக்கிறேங்கிற, குளத்துல குதிக்கிறேன். என்னால முடியாதா? அதனால நான் பாட்டில குதிக்கிறேன். அவ்வளவுதான். நீ ஏன் குதிக்கணும்? உனக்காக நாங்க ஏன் குதிக்கணும்? Beautiful shot, fantastic. இது என்னது மாமு? ஸ்வீட் தானே மாமு. அப்பன் தோட்டத்துல வெட்டிக்கிட்டு வந்த முத்துநேவனி மாமு. முத்துநேவனி மத்தியக்குள்ள தானே இருக்கும். இந்த சீசால ஏன் இருக்குது மாமு? இந்த சீசா கூட மரத்துல காய்ச்ச சீசா தான் மாமு. லாந்தர் பகுதியா இல்லையா மாமு? லாந்தர் லக்கடியா மாமு? புல்லவர் கண்ட இல்லையா மாமு? புல்லவர் பத்தர் மாமு. வாந்தி கப்பக்கிழங்க இல்லையா மாமு? கப்பக்கிழங்க ஏன் கேக்குறடா குப்பா? ஏண்டா நாம குடிச்சா இவன் ஏடா கவுறான்? ராமு ராமு, நம்ம கோவில் மண்டபத்துல இந்த பட்டணத்து பொண்ணு தீபம் ஏத்திக்கிட்டு இருக்கு. அப்படி ஏத்துனா நீ அவ சொன்னதை கேட்பேன்னு குருக்களைய சொன்னாராம். எவன்டா எவன்டா அந்த குருக்கள் அதை சொல்றதுக்கு? தீபம் ஏத்துறாளா? தீபம் கூட பொண்ணு. ஓஹோ, தீப திருவிழாவா? என் வீட்டு தீபத்தை அணைச்சு போட்டுட்டு கோயில தீபம் ஏத்துறியா? நோ ராஜு, பசுமையா இருக்கிற எங்க வாழ்க்கையில நெருப்ப கூட்டிட்ட, எங்க மனசுல நீ தீ வச்சிட்ட. அது சரி, நீ யாரு, எதுக்கு வந்த? என்னையா யாரும் இப்ப கேக்குறீங்க? குடிச்சிட்டு என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் குடிச்சிருக்கிறதால தான் உண்மைய சொல்றேன். உண்மைய சொல்றதுக்காகத்தான் குடிச்சிட்டு வந்தேன். உன் காதல் விளையாட்ட ஆட ஒரு பொம்மையா நான் தான் உனக்கு கிடைச்சேனா? உன்னோட ஆட்டத்தால எத்தனை பேரோட வாழ்க்கை சுக்குநூறா இருக்குங்கிறத நினைச்சியா? அது சரி, நான் யாரு, நீ யாரு? ஆடுன ஆடு புலி ஆட்டம் போதும். நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிடு. உன் பட்டணத்து மோகத்தை மஜா செய்யறதுக்கு வேற ஆளை பார்த்துக்க. என் கழுத்து இருக்கிற வேலையை விட்டுட்டு எங்கேயாவது போயிடு தாயே. உன்னை கையெடுத்து கும்பிடுற. போயிடு, போயிடு. ஆமாம், ராஜுவை நம்ம வீட்டுக்கு அனுப்புற டாக்டர் நம்ம எஸ்டேட்டுக்கு வந்து எனக்கு எல்லாத்தையும் சொன்னார். தன் பழைய நினைவுகளை மறந்த ராஜு நம்ம வீட்டுக்கு வந்தான். திரும்பவும் பழைய ஞாபகம் வந்ததும் நம்மளை சுத்தமா மறந்துட்டான். அவனால நம்மளை அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல நினைக்கிறது நம்ம தப்பு. இதுல அவன் தெரிஞ்சு செஞ்ச தப்பு எதுவும் இல்லம்மா. தாத்தா, கஷ்டத்திலையும் சுகத்திலையும் சாவலையும் வாழ்விலையும் இங்க இந்த உலகத்துல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, ஒருத்தர் இனிமே தெரியக்கூடாதுன்னு 2 பேரும் சத்தியம் பண்ணிக்கிட்டோம். ஆனா இப்ப ராஜு என்ன அடியோட மறந்துட்டாரு. ராஜுவ பிரிஞ்ச ஒரு நடைப்பட மாதிரி வாழ்நாளெல்லாம் என்ன வாழ சொல்றீங்களா? நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்ச தாத்தா? ஓ வேதனை எனக்கு தெரியுதுமா.
ராஜு நம்ம கூட பழகின நினைவுகள் கனவுகள் ஆயிடுச்சுமா. உன் மனசுல ஏத்தின காதல் தீபம் அணைஞ்சு போச்சுமா. அந்த இருட்டுல அவனோட இனிமையான நினைவுகள் மண்ணோடு மண்ணா சமாதி ஆயிடுச்சுமா. ஆமா செல்லுமா, உங்க தாத்தா இப்ப சொன்னது உண்மைதான். ஒன்னு அவன் தெரிஞ்சுக்கிறது நடக்காத காரியம். அவ திரும்பி போயிடும். நான் வரமாட்டேன், என்னால முடியாது. ராஜுதான் என் உயிர் மூச்சு. நான் யாருங்கிறதையும் அவரோட மனசுல எனக்குள்ள இடத்தையும் அவருக்கு ஞாபகப்படுத்துவேன். அணைஞ்சு போன எங்க காதல் தீபத்துக்கு புது ஒளியை ஏற்படுத்துவேன். அந்த ஒளியில மறந்து போன என் ஞாபகங்களை அவருக்கு கொண்டு வருவேன். எங்களை விட்டு பிரிஞ்சு போன அந்த வசந்தத்தை திரும்பவும் வரவழைப்பேன். மனதின் கானமோ உயிரின் நாதமோ எனது தேவதை நெருங்கி தோளினில் மயங்கி விழுந்தாளோ. அடடா, இது செந்தமிழ் சிற்பம். அழைத்தேன் அணைத்தேன்.
வசந்தமே வந்து பூத்துவுதா நிழல் தந்தே நெஞ்சில் தேனூற்றுதா செந்திட சம்மதம் செந்திட சோலைய மாலைய பூங்குயில் அழகுடன் கூவியதா மேஜர், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாம சந்திச்சதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சந்திச்சோமேன்னு நினைச்சு வேதனைப்படுறதா என்ன செய்யறதுன்னு எனக்கு இப்ப புரியலடா. ராமுவுக்கும் உஷாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க இருந்த சமயத்துல திடீர்னு 4 மாசம் ராமு காணாம போயிட்டான். அவன் திரும்பி வரணும், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உஷா செய்யாத பூஜை இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. அவன் திரும்பி வந்ததுக்கு